எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்ப நிக்கிற நாடு வந்து தென் அமெரிக்கால உள்ள எக்வாதோர் என்ற நாட்டுல. இதுக்கு முதல் நின்ற நாடு வந்து கொலம்பியா. கொலம்பியால என்ன நடந்தது என்றால், இந்த படத்துல பார்க்குற மெட்ரோ இருக்குது. இந்த மெட்ரோல ஏறும்போது டெலிஃபோன் களவு போயிட்டது. சாதாரண ஒரு பிக் பாக்கெட் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. ஆனால் அதில் என்ன இருந்ததுண்டா, பெலிஸ் நாடை வந்து 2 பகுதியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான். அந்த 2ஆம் பகுதி வந்து க்ளவுத்தில் சேவ் பண்ண மறந்துட்டேன். அப்போ அது வந்து டெலிஃபோனோட போயிட்டது. அதால தான் இந்த பெலிஸ் பாட்காஸ்ட் கொஞ்சம் பிந்தி வருது. இந்த கொலம்பியாவில் நடந்த டெலிஃபோன் கதையை நான் கொலம்பியா வரும்போது உங்களுக்கு சொல்லுறேன். அது வரைக்கும் பெலிஸ் நாட்டை பற்றி கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய வேர்ட் ட்ரிப்பில் அடுத்ததாக போன பயணம் பெலிஸ் நாடு. பெலிஸ் நாடு வந்து மெக்சிகோவுக்கு கீழே இருக்குது. மெக்சிகோவுக்கு கீழே 2 நாடுகள் இருக்குது. அதில் ஒன்று பெலிஸ். முதலாவது வந்து பெலிஸ் என்ற நாட்டின் வரலாற்றை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். பெலிஸ் நாடு வந்து முதல் ஸ்பானியரால் ஆளப்பட்டு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கடல் கொள்ளையாளர் நெடுகம் அங்கே வந்தோன்றிருந்தவ. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் வந்து பிறகு பிரிட்டிஷ்காரர் ஸ்பானியர்காரரோட சண்டை பிடிச்சு பிரிட்டிஷ்காரர் தான் வெண்டு அவ தான் பெலிஸ் நாட்டை கொலோனியாக வச்சுருந்தவ. அதால் வந்து பெலிஸ் நாட்டில் இங்கிலீஷ் கதைப்பினம். அதாவது இப்போ சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக பார்த்தா பெலிஸ் நாடு தான் ஒரே ஒரு நாடு இங்கிலீஷ் கதைக்கிற நாடு. 1981ஆம் ஆண்டு தான் பெலிஸ் நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது. அது ஒரு நாடாக வந்தது. அது வரைக்கும் அந்த நாட்டுக்கு பேர் பிரிட்டிஷ் ஹொண்டூராஸ். ஆனால் 1981 அவைக்கு விடுதலை கிடைச்சும் குவாத்தமாலா வந்து பக்கத்து நாடு. அவை வந்து அவைக்கு விடுதலை கொடுக்காமல், இன்று வரைக்கும் விடுதலை கொடுக்காமல் இருக்கின. ஏனென்றால் இப்போ அவ சொல்லினேன், பெலிஸும் எங்கன்ற சொந்தம், எங்கன நாடுன்ற மாதிரி. அது இப்போ அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ கூகுள் மேப்ஸில் போய் பெலிஸ் நாட்டை பார்த்தால் பெலிஸ் நாட்டுக்கும் குவாத்தமாலாவுக்கும் அந்த எல்லை வந்து ஒரு விட்டு போட்ட கோடு. அப்படி என்றால் அந்த எல்லை இன்னும் ஒஃபிஷியலாக இல்லை, ஆனால் இருக்குது. அதுதான் அதுன்ற அர்த்தம். அவள் பிரிட்டிஷ் ஆக்கள் ஆண்டு கொண்டு வரைக்க அவள் வந்து பெலிஸ் நாட்டில் முக்கியமாக என்ன வந்ததென்றால் ஒரு மரங்கள், அது என்ன மரம்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அந்த மரங்கள்ன்ற அந்த பலகை செய்கிறதுக்கு அந்த மரம் முக்கியம். அதுதான் முக்கியமாக எடுத்துக்கொண்டு வந்தவ பெலிஸ் நாட்டிலிருந்து. அப்போ பிரிட்டிஷ்காரர் வந்து அப்போ உதவிக்கு ஆஃப்ரிக்காவில் இருந்து ஆக்களை வேலைக்கு கூப்பிட்டது. அப்போ கணக்க ஆஃப்ரிக்கன் ஆக்கள் பெலிஸ் நாட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கின அந்த முந்தி. இப்போ ஒரு நாள் என்ன ஒரு காலத்தில் சொன்னவ இப்படி ஆஃப்ரிக்காவில் இருந்த ஆக்களை எடுக்கக்கூடாதுன்ட்டு. அந்த கான்ட்ராக்ட் வரும்போது பிரிட்டிஷ்காரர் இந்தியாவிலிருந்து ஆக்கள் எடுக்க தொடங்கினவ. அப்போ அந்த இந்தியன் ஆக்கள் இப்போ வரைக்கும் அங்கே வாழ்ந்தோன்று வரின. அது வந்து தங்களைத்தானே கூலி என்று சொல்லுவீனமா, பெருமையோட கூலி என்று தான் அதை தங்களை சொல்லுவீன. பேருந்து அந்த ஆஃப்ரிக்கன் இனம் வந்து தாங்களாக ஒரு அந்த அங்கே வரும்போது தாங்களாக ஒரு குரூப்பாகி அவைய தங்களை கரிஃபூனா என்று சொல்லுவீன. அப்போ அந்த இனத்துக்கு பேர் கரிஃபூனா. வேறு அதை வச்சிருக்கிற மொழிக்கும் கரிஃபூனான்னு தான் பேர். வேறு இப்போ மாயன் இனம், அது வந்து இப்போ மெக்சிகோவிலேருந்து இங்கே கீழே வரைக்கும் பரவி இருந்தது. அப்போ இங்கே பெலிஸ் நாட்டிலே மாயா இனமும் இருக்குது. பேருந்து இன்னும் ஒரு இனம் இருக்குது, அவைக்கு பேர் மெனோனித்தன் என்று சொல்கிறது ஜெர்மன் மொழியில். இவ வந்து உண்மையாகவே ஜெர்மன் நாடில் இருந்து ஜெர்மன் மொழியும் அதை கதைப்பின. வேறு இவ வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சர்ச்சை ஃபாலோ பண்ணுற ஒரு இனம் என்று சொல்லலாம். அப்போ இவை உண்மையாக பார்க்கவும் ஜெர்மன் ஆக்கள் மாதிரி தான் இருக்கினோம். வேறு இவை வந்து கூடுதலாக பவுர்ன் ஃபேமிலியை சேர்ந்தது. பவுர்ன் என்றால் என்னது, ஃபார்மர்ஸ். இப்போ இவை வந்து கூடுதலாக தங்களுக்கண்டே ஒரு குட்டி
வில்லேஜ் மாதிரி கட்டி அதுக்குள்ளேயே அவை வாழ்ந்து கொண்டு வரினம். அவைக்கண்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அவைக்கண்டு வீடுகள், அவைக்கண்டு வழிபடுற சர்ச்சுகள் அப்படியெல்லாம் வச்சுக்கொண்டு அவை வாழ்ந்து கொண்டு வரினம். இவற்றுக்குள்ள இன்னும் ஒரு குரூப் இருக்குது. என்னென்றால் அவை வந்து ஒரு கரண்ட் இல்லை, வேறு தண்ணி என்ன இப்போ தண்ணியும் அவை தாங்களாக தான் எடுப்பேன். இப்போ மழை தண்ணி இல்லாட்டு இப்போ கரண்ட் அவைக்கு தேவையில்லை, அப்படி வாழ்ந்து கொண்டு வரினம். இவை வந்து முக்கியமாக சீஸ் செய்வினம், அல்லாட்டு பால் வியாபாரம், அல்லாட்டு யோகட் செய்து எல்லாம் விற்று கொண்டு வரினம். ஆனால் அந்த அவைக்குள்ள வேறு அவை போடுற உடுப்பும் ஒரு வித்தியாசம். இப்போ அதில் அவையை பார்த்தாலே தெரியும் இவை அந்த இனத்தை சேர்ந்தவைண்டு. வேறு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாமான் வந்து பெலிஸ் நாட்டில் கணக்க சைனீஸ் ஆக்களும் இருக்கினேன். இது நான் பேருந்து தான் வாசித்து தெரிஞ்சு கொண்டேன். நான் 2ஆம் உலக போரில் ஜப்பான் நாட்டுக்கு பயந்து சில சைனீஸ் ஆக்கள் இங்கே பெலிஸ் நாட்டுக்கு வந்தவை. அப்படித்தான் இங்கே பெலிஸ் நாட்டில் சைனீஸ் ஆக்கள் வந்து சேர்ந்தவை. இங்கே கூடுதலாக பெலிஸில் எல்லா சைனீஸ் ஆக்களும் தங்கள்ட கடைகள் வச்சிருப்பின். அது கடையில்ண்டா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் தான், ஆனால் இப்போ அவன்ட சூப்பர் மார்க்கெட் அந்த ஒரு சைனீஸ் பேரோட வேறு சைனீஸ் சாமானும் அங்கே வாங்கலாம். அதே நேரம் அங்கே என்ன வேண்டலாம்டா இலங்கை சாமானும் வேண்டலாம். இப்போ க்ரீம் கிராக்கர், லெமன் பஃப் அப்படியான சாமான்களும் அங்கே வேண்டலாம். வேறு மொழிகளை பார்க்க போனால் என்ன மொழிகள் பேசுகிறது பெலிஸ்லண்டா இப்போ முக்கியமாக இங்கிலீஷ். இப்போ அந்த அவைக்குள்ளேயே ஒரு இங்கிலீஷ் கதைச்சு அதை உடைஞ்ச இங்கிலீஷ் என்று சொல்கிறவ, அதாவது ப்ரோக் இங்கிலீஷ். இப்போ கிட்டத்தட்ட ஜெர்மன் மொழியும் ஸ்விஸ் ஜெர்மன் மொழியும் ஒரு வித்தியாசம் இருக்குது தானே, அப்படி சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ் அதை கதைப்பினோம், ஆனால் அதே நேரம் ப்ரோக் இங்கிலீஷும் அதை கதைப்பினேன். இப்போ வந்து கிரையோலிஷ் என்ற ஒரு பாசையும் கதைப்பினோம். கிரையோலிஷ் வந்து அதுவும் அந்த ஆஃப்ரிக்கன் என்ன இப்போ ஹைத்தி என்ற நாட்டு சேர்ந்த பாஷை அப்படி ஏதோ. இந்த கரிஃபூனா அது ஏற்கனவே சொன்னது, அதுவும் அந்த ஆஃப்ரிக்கன் இனம் இங்கே வந்து தாங்களாக ஒரு இதாண்ட பாசை கரிஃபூனா. பிறகு மாயன் இனம் அவன் பாசைகளும் இருக்குது. பிறகு அதான் அந்த மெனோனித்தனண்ட ஆக்கள் ஜெர்மன் மொழி கலைப்பின. இவைகள் தான் நாங்கள் அறிஞ்சு கொண்ட அங்கே வந்து கொண்டு இருக்கிற ஆட்கள். ஆனால் சில வேளை இன்னும் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஒரு கலாச்சார மிக்ஸ் என்று சொல்லலாம். எங்கள் கணக்க கலாச்சாரங்கள் சேர்ந்து இணைஞ்சு வாழுற நாடு தான் பெலிஸ். வேறு பெலிஸ் நாட்டுன்ற இப்போ பார்க்க போனால் பெலிஸ் நாடு வந்து ஸ்விஸ் நாட்டை விட ஒப்பிட்டு பார்த்தா ஸ்விஸ் நாட்டின் அரைவாசி அளவு தான் பெலிஸ் வருது. உண்மையாக ஒரு குட்டி நாடு. அதே நேரம் 400,000 ஆக்கள் தான் அங்கே வசித்து கொண்டு வரையினேன். மிச்சமெல்லாம் அங்கே காடு பகுதி அண்டா இப்போ ஜங்கல் பகுதி. வேறு பெலிஸ் நாட்டில் வந்து பெலிஸ் $ஓட தான் காசு கட்டுறது. பெலிஸ் $என்றது வந்து இப்போ $ஓட ஒரு என்ன சொல்ற ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்றால் ஒரு $, வந்து 2 பெலிஸ் $. இது இப்படி செய்யணுமெண்டு அதை எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஒரு $, 2 பெலிஸ் $. ஆனால் வேறு பெலிஸ் $, வந்து அது வந்து இன்னும் அந்த பிரிட்டிஷோட சம்மந்தப்பட்டது. என்னென்னா அந்த பெலிஸ் $ல இன்னும் குவீன், எல்லா இதுலேயும் குவீன் இருக்கிறா. உண்மையாக அந்த அப்பத்தைய காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த யூஎஸ்ல அந்த பெலிஸ் $ல குவீன்ன்ற படம் இருக்குது. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் பெலிஸ் நாடு சொல்லி இருக்குது இப்போ இன்னும் ஒருக்கா என்ன இப்போ அடுத்ததாக காசு திருப்பி செய்யும் போது அதை குவீனை எடுக்க மாட்டினோம். அதே நேரம் இப்போ புதுசாக வந்திருக்கிற சார்ல்ஸ் கிங்கேம் எடுக்க மாட்டினோம். அதை வந்து இப்போ பெலிஸ் நாட்டுன்ற மிருகங்கள் இடங்கள் அப்படியானதை போட்டு தான் இனி பெலிஸ் $, நோட்ஸ் செய்வினமெண்டு. ஏன்னா இது வந்து பெலிஸ்ன்ற வரலாற்றுக்கு விழாவு. இனி வந்து நாங்கள் வந்து இங்கே மெக்சிகோவில் இருந்து பெலிஸ் நாட்டுக்கு போனது, எப்படி போனது, பெலிஸ் நாட்டில் என்னென்ன அனுபவங்கள், அதெல்லாம் இனி சொல்ல போகிறேன். முதலாவது மெக்சிகோவில் வந்து பக்கலார் 2 இடம் தான் கடைசியான 2 இடம். அங்கே இருந்து செத்துமாலுக்கு போய்
அங்கேருந்து பஸ் எடுத்து அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து அவ ஒரு சின்ன பேப்பர் தந்தவ, அந்த இமிக்ரேஷன் பேப்பர், பேர் எழுதி எப்போ இந்த நாட்டுக்கு போக போகிறோம், எவ்வளோ காலம் நிற்க போகிறோம், என்னத்துக்கு பெலிஸ் நாட்டுக்கு வாரீங்க அப்படியான சமனெல்லாம் அதில் ஃபில் பண்ணோன்னு. அப்போ முதலாவது வந்து மெக்சிகோண்ட எல்லையில் போய் இறங்கி அங்கேருந்து வெளியேறி பேருந்து திரும்பி பஸ் ஏறி ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி பஸ்ஸில் ஓடி பிறகு அங்கேருந்து இறங்கி அந்த ஃபார்முலாரை போய் கொடுத்து சில கேள்வியை கேட்டது. பெருசாக கேள்வி அண்டு இல்லை, எங்கே தங்க போகிறீங்க, வேறு அவ்வளோந்தான் கேட்டது, எங்கே தங்க போகிறீங்க சரியண்டு. அவ்வளோந்தான் உள்ளட்டாச்சு. பெலிஸ் நாட்டில் உள்ளட்ட உடனே பார்த்தாலே ஒரு வேறு உணர்வாக இருந்தது. ஏனென்றால் வந்து இப்போ மெக்சிகோ வந்து வேறு மாதிரி, பெலிஸ் நாடு வந்து எல்லாம் நல்ல பச்சையாக பசுமையாக இருந்தது, கண்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு தீவுக்கு வந்த மாதிரி இருந்தது. பிறகு அதுக்குள்ளால அங்கால போய் பெலிஸ் சிட்டி என்ற இடத்துல தான் போய் இறங்கினாங்க. பெலிஸ் சிட்டி என்ற இடம் வந்து இங்கால என்னென்று சொல்கிறது, பெலிஸ் சிட்டி என்றது பெலிஸ் நாட்டின் கிழக்கு பக்கம் இருக்கிற ஒரு நகரம். இந்த நகரத்தின் தெற்கு பக்கம் வந்து சரியான டேஞ்சரஸ், அது சரியான பயங்கரமான இடம். என்னென்றால் வந்து அங்கே வந்து என்னென்னு சொல்கிறது, மருந்து வகைகளோட டீலிங் எல்லாம் நடக்கிறது. அப்போ அங்கே போகக்கூடாது. அப்போ நாங்கள் பஸ்ஸால் இறங்கின உடனே நாங்கள் அடுத்ததாக போன இடம் வந்து கீகோக்கர்ன்றது ஒரு தீவு. பெலிஸ் நாட்டுக்கு கணக்கு தீவுகள் இருக்குது, அதில் ஒன்று ஃபேமஸானது கீகோக்கர். அங்கே தான் நாங்கள் அடுத்ததாக போனது. அப்போ இந்த பெலிஸ் சிட்டி என்ற நகரத்தில் வந்து பஸ்ஸால் இறங்கும் போது உடனே ஒரு ஆள் சொன்னவர், இங்கால தெற்கு பக்கம் போக வேண்டாம், அங்கே சரியான பயங்கரமான இடம், நீங்கள் இங்கால நடந்து போனால் நீங்கள் போட்டுகளுக்கு போகலாமண்டு. அப்போ சரி, அங்கால பக்கத்தால் நடந்து போட்ஸ் ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு போட் எடுத்து பெலிஸ் சிட்டியில் இருந்து கீகோக்கர் என்ற தீவுக்கு போனேன். நாங்கள் கீகோக்கர் என்ற தீவு வந்து பெரிய தீவண்டு இல்லை, உண்மையாக ஒரு குட்டி தீவு. ஒரு கட்டத்தில் நின்று பார்த்தால் இடது பக்கம் பார்த்தாலும் கடல், வலது பக்கம் பார்த்தாலும் கடல், உண்மையாக ஒரு குட்டி தீவு. வேறு அது என்னென்ன சொல்கிற நீளமும் அவ்வளோ நீளம் இல்லை, நினைக்கிறேன் 8 கிலோமீட்டர் வடிவம் ஞாபகம் வச்சுருக்கிறேன், 8 கிலோமீட்டர் வருது. நடுவில் வந்து ஒரு ஸ்பிளிட், அது இந்த ஸ்பிளிட் என்ற அதுக்கு பேர், அதாவது ஒரு வெட்டு என்று சொல்லலாம். அந்த வெட்டு வந்து எப்படி வந்ததுண்டா 1961ஆம் ஆண்டு வந்து ஒரு ஹரிக்கன் வந்தது. அது வந்து அதில் தாக்கி அப்படியே ஒரு வெட்டு செய்தோண்டு அப்படியே போயிட்டுது. அதுதான் அதுண்ட கதை. ஆனால் அதே நேரம் சில ஆட்கள் சொல்லினோம் இது மனிதர்களால் கையால் தோண்டின ஒரு வெட்டு உண்டு. ஆனால் அதை நினைக்கிறேன் போய் அது உண்மையாக ஒரு ஹரிக்கன் வந்ததால தான். அப்போ இங்கே கீகோக்கரில் இருந்து என்ன செய்யலாம் என்றால், இப்போ எல்லாத்துக்கும் இப்போ பெலிஸ் நாட்டை பார்க்க போனால் பெலிஸ் என்னத்துக்கு ஃபேமஸ் என்றால் அது இந்த பவளப்பாறை, அதுக்கு தான் அது ஃபேமஸ். கூடுதலான பேர் இங்கே வர்றது ஸ்னொர்க்லிங் என்றால் அந்த ஒரு கண்ணாடி போட்டு இப்போ இந்த ஒரு என்னென்று சொல்கிறது, ஒரு பைப் மாதிரி வாயால் வச்சு அது மேலே காற்றுக்கு போகும். அப்போ வந்து இப்போ கடலிൻ്റെ மேல் தண்ணியில் கீழே பார்க்கலாம், அந்த பாறைகளை கீழே பார்த்து கொண்டு மேலே நார்மலாக மூச்சு விடலாம். அதுதான் ஸ்னொர்க்கலிங்கன்றதுக்கு அர்த்தம். அப்போ அதுதான் நாங்கள் கூடுதலான ஃபேமஸ். அப்போ நாங்கள் அங்கே போனது அதுக்காக வேண்டி தான். அதுக்கு பக்கத்தில் கீகோக்கர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாமான் வச்சுருந்தவ, அதாவது ஸ்டிங் ரை ஃபீடிங். ஸ்டிங் ரை என்றால் நான் தமிழில் பார்த்தேன்னா அது திருக்கை மீன். அதில் கணக்க வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் அங்கே ஒரு இடத்துல ஒரு பின்னரம் 4 மணிக்கு அங்கே வருவினம் அந்த திருக்கை மீன்கள் எல்லாம். அப்போ ஒரு ஆள் குட்டி மீனை போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுப்பினம். அப்போ இதில் நீங்கள் போகும்போது சில பேர் என்ன, எல்லா பேரும் அந்த ஸ்டிங்ரையை கையால் தொட்டவ, அந்த திருக்கை மீனை கையால் தொட்டவ தடவுற மாதிரி. ஆனால் அது உண்மையாக அப்படி செய்யக்கூடாது. என்னென்றால் வந்து இப்போ இது வாரது இப்போ நார்மல் இல்லை. இப்போ இவர் சாப்பாடு போடுறதால தான் அவன் இங்கே வரியினேன். வேறு இப்போ அவன் நெச்சால் உங்களை ஒருக்கா குத்தினா சரி, அது குத்தினா நல்ல கூரான குத்து,
அது ஒரு கத்தி மாதிரி குத்தும். பின்னால அந்த ஒரு வால் வச்சிருக்கிறேன். அந்த வாலுக்கு கீழே ஒரு முள்ளு மாதிரி வச்சிருக்கிறேன். அந்த முள்ளால குத்தினால் அவ்வளோதான் தான். ஆனால் அதை பற்றி ஒருத்தருக்கும் பெருசா கவலை இல்ல. அவை உண்மையா கணக்க அங்க வருவினம் அந்த மீன்கள். நினைக்கிறேன் அவைக்கும் பழகிட்டது ஆட்கள் தங்கள தொடினம்ண்டு. ஆனா அதோட சேர்த்து கணக்க பறவைகளும் அங்க வந்து அந்த மீன்கள சாப்பிட்டது. அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வேற அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு கடலுக்குள்ள ஒரு கயிறுல ஒரு மெத்தை மாதிரி செய்து இருந்தது. அதுக்குள்ள வந்து கடல் குதிரைகள் இருந்தவ. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வேற வந்து ஒரு இடத்துல தார்பூன் ஃபீடிங் என்று வச்சிருந்தவ. தார்பூன் வந்து ஒரு பெரிய ஒரு மீன், உண்மையா பெரிய ஒரு மீன். அது நினைக்கிறேன் 2 மீட்டர் வரைக்கும் நீளமா வளரலாம். அப்ப அதுக்கு நீங்க ஒரு குட்டி மீனை கையில வச்சுக்கொண்டு நின்றால் அது வந்து தண்ணிக்குள்ளால பாஞ்சு அந்த மீனை சாப்பிடும். அப்ப நீங்க அந்த கைய வந்து இப்ப நேரா வச்சிருக்கணும். இப்ப கைய கீழ பிடிச்சால் உங்களோட கையும் அந்த வாய்க்குள்ள போய்த்தான் வரும். ஆனா அது போய் வந்தால் அது பிரச்சனை இல்ல. அதுன்ற பல்லுகள் வந்து சரியான குட்டி பல்லுகள். வேற வந்து மண் மாதிரி என்று அதை சொல்லினேன். எனக்கு தெரியல. நான் மீனை மற்ற மாதிரி தான் வச்சிருந்தேன்னா. அப்ப அந்த பல்லு வந்து என்னன்னு சொல்றது, அந்த ஒரு சின்ன கல்லுகள் சேர்ந்த மண் மாதிரியாம் அந்த பல்லு. இப்ப கடிக்க முடியாது. ஆனா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாமான் வச்சிருந்தவ செய்யலாமன்ற. அப்ப இங்க முக்கியமா வந்தது வந்து அந்த பவளப்பாறைகளை ஸ்னொர்க்கலிங் மூலம் பார்க்கறதுக்கு தான். அப்போ அப்படியே ஒரு நாள் டூர் செய்கிறது. அப்போ முதலாவதாக போன இடம் வந்து அதான் நான் இப்போ சொன்னேன் அந்த பெரிய மீன், அதுக்கு தான் முதலாவதாக போனேன் நாங்கள். இப்போ அங்கே இருந்து வந்து அடுத்ததாக போன இடம் வந்து அந்த பவளப்பாறைகள் ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுருந்தது. உண்மையாக கடலுக்குள்ள என்னென்னு சொல்லலாம், கடலுக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி. உண்மையாக நாங்கள் அந்த போட்டில் போய் ஒரு இடத்துல வந்து உள்ளிடுறதுக்கு காசு கட்டித்தான் அதுக்குள்ளே உள்ளிட்டோம் நாங்கள். அப்போ அங்கே உள்ளிடும் போது உண்மையாக நல்ல வடிவான கடலுக்கு கீழே பார்த்தாலும் உண்மையாக நல்ல வடிவான இடம். அப்போ அங்கே கணக்க விதமான சாமான்களை கண்டு நாங்கள் ஒரு பெரிய கடல் ஆமையை கண்டேன் நான். அதுதான் உண்மையாக ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கலரான குட்டி குட்டி மீன்கள் அதெல்லாம் உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. இப்போ அங்கே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போனது. அங்கே வந்து திரும்பி அந்த திருக்கை மீன், ஆனால் வேறு இனம். இப்போ அது உண்மையாக கணக்க இனங்கள் இருக்குது. ஒன்று வந்து பெரிய ஒரு கருப்பு மாதிரி, ஒன்று வந்து அது பின்னால் வால் வந்து ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஃபேதர் வால் மாதிரி. ரெண்டால் இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு ஃபேதர் இங்கிலீஷில் அப்படி தான் சொல்கிறது. அப்போ உண்மையாக கணக்க விதமான மீன்களை கண்டு நாங்கள் எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வடிவாக இருந்தது. வேறு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகி கொண்டு போகுது. அப்போ சேஞ்ச் ஆகும்போது கடல் தண்ணியும் வெப்பம் கூடிக்கொண்டு போகுது. அப்போ இந்த வெப்பம் கூடிக்கொண்டு போய்க்கு இந்த கீழே இருக்கிற பவளம் என்று தான் சொல்கிறது, இதெல்லாம் உடைஞ்சோண்டு வர்றது. அதனால் இப்போ இங்கே பார்த்தாலும் இப்போ உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. ஆனால் என்ன தெரியலை, இப்போ இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இப்படியான சாமான்களை பார்க்க முடியுமா, கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்தது ஒரு இடத்துக்கு போனது. அங்கே வந்து நர்ஸ் ஷார்க்கை பார்த்தது. நர்ஸ் சுறா. இப்போ சுறா மீன்கள்லேயும் கணக்க விதமானது இருக்குது. அதில் ஒரு இனம்தான் இந்த நர்ஸ் ஷார்க். ஆனால் அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கும் சாப்பாடு கொடுத்ததால தான் அவை அங்கே வந்தவன். குட்டி குட்டி மீன்களை போட்டு அவை அதை சாப்பிட வந்தவன். இது இப்போ அங்கே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போனது. இப்போ அடுத்ததாக நாங்கள் செய்தது வந்து ஒரு செயிலிங் போட் ட்ரிப். என்றால் செயிலிங் போட் இது வந்து ஒரு பெரிய கட்டு மரம். இப்போ மரமோ தெரியல, ஆனால் ஒரு பெரிய கட்டு மரம் போட்டில் தான் நாங்கள் இந்த கீகோக்கர் தீவில் போய் திரும்பி அந்த தண்ணிக்குள்ளே போய் ஸ்னோர்க்கலிங் எல்லாம் செய்து 2 தீவில் போய் நின்றுட்டு தான் அடுத்ததாக திரும்பி பெலிஸ் நாட்டுக்கு திரும்பி போனது. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போனது. எல்லாரும் சேர்ந்து ஒரு 30 பேருக்கு கிட்ட வந்து நாங்கள்
எல்லாரும் வெவ்வேறு வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தவ. அப்போ அவைகளையும் சந்திச்சு இப்படி அவையும் இப்போ இப்படி ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ அவைகளோட இன்ட்ரெஸ்டிங்காக கலைச்சு எல்லாம் நல்ல வடிவாக போனது. அப்போ இதுவும் அப்படித்தான். முதல் நாள் வந்து கூடுதலாக போட்டில் தான் நின்றது. இப்போ இந்த ஒரு இடத்துல ஸ்னோர்க்கலிங் செய்த நாங்கள் திரும்பி வடிவான பவளப்பாறைகள் எல்லாம் பார்த்து, இப்போ இந்த அடுத்த நாளும் திரும்பி போட்டில் தான் போனது. அதுவும் திரும்பி சில இடங்களில் இறங்கி ஸ்னோர்க்கலிங் செய்த நாங்கள். வேறு ஒவ்வொரு இரவும் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். அந்த போட்டில் வந்து ஒரு குக்கிங் ஷெஃப்பும் வந்தவர். அப்போ அவரெல்லாம் நல்ல வடிவாக சமைச்சு தந்தவர். வேறு அடுத்த நாள் வந்து என்ன ஒரு சாமான் செய்தது என்றால் ஹண்டிங், தண்ணிக்குள்ளே ஹண்டிங் செய்தது. அப்போ கணக்கு லாப்ஸ்டர் எல்லாம் பிடிச்ச நாங்கள். லாப்ஸ்டர் தான் எல்லாம் பிடிச்சது. வேறு பெலிஸில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாமான் வந்து குவீன் கொன்றுன்னு சொல்கிறது. அது வந்து அந்த என்னென்று சொல்கிறது, என்னென்று ஒரு சிப்பி, ஆனால் ஒரு பெரிய ஒரு சிப்பி, சிப்பி இல்லை சங்கு, அதே அந்த அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது பெலிஸ் நாட்டில் ஒரு ஃபேமஸான சாப்பாடு. அதே ஹண்ட் பண்ணி நாங்கள் உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ அந்த ஹண்ட் பண்ணி அவள் போட்டிலேயே எல்லாம் அந்த லாப்ஸ்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மிச்சத்தை வந்து திரும்பி கடல் தண்ணிக்குள்ளே போட்டவன். அப்போ அது போடும்போது ஒரு பெரிய ஆமை வந்து அதை சாப்பிட தொடங்கினது. அது உண்மையாக பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஆமையை நான் ஒரு நாளும் காணல. அது சாப்பிட தொடங்கும் போது இன்னும் ஒரு ஆமை வந்தது. அதுவும் நல்ல பெரிய ஆமை. இப்போ ஒரு திருக்கை மீனும் வந்தது. அதுவும் அதை சாப்பிட தொடங்கினது. இது உண்மையாக பார்க்குறதுக்கே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிறகு அங்கே இருந்து திரும்பி இன்னும் ஒரு தீவில் போய் அங்கே இருந்து இன்னும் ஒருக்கா ஸ்னோர்க்லிங் போய் பேர்ந்து அவ்வளோந்தான். அங்கே இருந்து திரும்பி பெலிஸ் நாட்டுக்கு கரைக்கு திரும்பி வந்த நாங்கள். இங்கால கரை வந்து சேர்ந்த பிறகு தங்க்ரீகான்ற இடத்துல பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக போன இடம் வந்து ஹொப்கின்ஸ்ன்றது கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஒரு கிராமம் என்று சொல்லலாம். ஹொப்கின்ஸ் தான் இப்போ அந்த நான் முதல் சொன்ன கரிஃபூனான்ற ஒரு இனம் பெலிஸில் வாழ்ந்தோண்டு வருது. ஹொப்கின்ஸ் தான் அந்த இனத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம். அங்கே பேருந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அது கடற்கரை, வடிவான கடற்கரை, அவ்வளோந்தான். ஹோஸ்டல்ன்றதும் ஒரு 2-3 ஹோஸ்டல் தான் அங்கே இருக்குது. அங்கே அவ்வளவுதான். பேருந்து அதுக்கு பிறகு போன இடம் வந்து ப்ளசென்சியான்ற இடம் வந்து திரும்பி ஒரு தீப கற்பம். அதுவும் கடற்கரைக்கு கிட்ட தான் இருக்குது. அங்கேயும் ஒரு ஹோஸ்டலில் தான் போய் நின்றது. அதுவும் நல்ல ஒரு ஜாலியாக போனது. ஏன்னா அந்த ஹாஸ்டலில் ஒரு நாய்க்குட்டி நிற்குது. அந்த நாய்க்குட்டியோட உண்மையாக அதை தடவி அது பக்கத்துலேயே இருந்து அது சரியான க்யூட்டாக இருந்தது. பேருந்து அங்கே மற்ற ஆட்கள் இப்படி ட்ராவல் பண்ணுற ஆட்களை சந்தித்தது அதுவும் ஒரு ஈஸியாக இருந்தது. அவன் கதைகளை கேட்க அவள் எங்கே போய் எப்படி வந்தவேன்ட்டு. பேருந்து அங்கே ஹாஸ்டலில் ஒரு ஆள் வந்து ஒரு மீன் சந்தையில் போய் மீன் வண்டி கொண்டு வந்து கிரில் போட்டவர். அப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டேன் நாங்கள். அதுவும் நல்லா போனது அந்த ஹாஸ்டலில் ப்ளசென்சியான்ற இடத்துல. அதுவும் திரும்பி அதான் கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி கிராமம் என்று சொல்லலாம். இதுக்கு பிறகு வந்து என்ன வந்ததுண்டா கிறிஸ்மஸ் டைம் என்றால் உங்களுக்கே தெரியும். இப்போ குளிர் நாட்டில் இருக்கிறவ வந்து கூடுதலாக வெப்பமாக இருக்கிற நாட்டுக்கு வர விரும்புவினம் கிறிஸ்மஸ் லீவுக்குள்ளே. அப்போ இப்போ பெலிஸுக்காக மேலே என்ன இருக்குது, அமெரிக்கா, கனடா, அப்போ அங்கே இருந்து கூடுதலான பேர் பெலிஸுக்கு வருவினம் கிறிஸ்மஸ் லீவுக்கு. அப்போ அப்படியான காலத்தில் என்ன நடக்கும், எல்லா விலைகளும் ஏறும், எல்லா ஹாஸ்டல் விலைகளும் ஏறும். அப்போ யோசித்தது என்ன செய்யலாமென்று. அப்போ தான் கண்ணுக்கு ஒரு ஆப் வந்தது, ஒரு விளம்பரமாக வந்தது. அதுக்கு பேர் வேர்ல்ட் பேக்கர்ஸ் வந்து அதான் வேர்ல்ட் பேக்கர்ஸ்ன்றா உலகம் பூரா பேக்கர் போகிறவன்ற அர்த்தம்னு நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தில் தான் இந்த பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல போய் வாலண்டியர் செய்யலாம். வாலண்டியர் என்றால் இப்போ காசு உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், சில நேரம் சாப்பாடு கிடைக்கும். மத்தியானம், மத்தியானம், இரவு சாப்பாடு, குடிக்க தண்ணி, அப்படியான சாமான்கள் கிடைக்கும். ஆனால் காசுக்கு இல்லை. இதில் என்ன மாதிரி இது இருக்குது என்றால், இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலிகிட்ட போய் வேலை செய்தால் நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு இப்போ ஒரு குறைஞ்சளவு காசு கொடுப்பீங்க, அல்லாட்டு காசும் கொடுக்க தேவையில்லை.
அது இப்போ எவ்வளோ காலமண்டத்தை பொறுத்தது. அப்போ இந்த வேர்ட் பேக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு காசு கட்டி, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் காசு கட்டலாம். கட்டித்தான் அதை பாவிக்கிறது. இப்போ மற்றவையும் காசு கட்டித்தான் அதில் விளம்பரம் போடுவீங்க, என்ற வீட்டில் வந்து இப்படி இப்படி உதவிகள் செய்யலாம்ண்டு. அப்போ வேர்ட் பேக்கர்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தா பெலிஸ் நாட்டில் 3 இடங்கள் தான் இருந்தது இப்படி உதவி செய்யலாம்னு. நான் முதலே சொன்னேன்னா பெலிஸ் நாடு வந்து உண்மையாக பெரிய நாடு இல்லை, வேறு சனத்தொகையும் குறைவு, கூடுதலான இடங்கள் வந்து காடுகள். அப்போ அதான் அங்கே 3 இடங்கள் தான் இருந்தது. அப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து அவன் வீட்டில் என்ன போட்டிருந்ததுண்டா, நீங்கள் அவன் கார்டனுக்குள்ளே, அதாவது அவன் தோட்டத்துக்குள்ளே உதவி செய்யலாம், வேறு கட்டிடங்கள் கொஞ்சம் திரும்பி புதுப்பிக்கிறது அல்லாட்டு க்ளீனிங் வேலைகள் அப்படியான வேலைகள் செய்யலாம்ண்டு. அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதணும், நான் யார், ஏன் இப்போ இங்கே வந்திருக்கிறேன், ஏன் உங்கள்கிட்ட வீட்டில் வேலை செய்ய விரும்புகிறேன், அப்படி நீங்கள் போட்டு இப்போ அவை அதை பார்த்து அக்செப்ட் பண்ணணும். அப்படித்தான் எழுதி போட்டு அவையோட அக்செப்ட் பண்ணி அவன் வீட்டுக்கு அங்கே போனது. அவன் வீடு வந்து உண்மையாக காட்டு, அவன் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காடு, நடுவில் அவன் வீடு. அப்போ அந்த அவன் வீட்டில் வந்து தோட்ட வேலைக்கு தான் உதவியாக போனது. ஆனால் என்ன நடந்ததென்றால், இந்த போன நேரம் ஃபுல்லாக மழை, கிட்டத்தட்ட 3-4 நாள் தொடர்ந்து மழை. போனது ஒரு கிழமை என்றால் 7 நாள், அந்த 7 நாள் தொடக்கத்தில் 3-4 நாள் மழை. அப்போ அவன் வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கின. மூத்தவாக்கு வந்து 6.5 வயசு, இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை அவருக்கு 4.5 வயசு, இப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு குழந்தை 1.5 வயசு அவருக்கு. அப்போ உண்மையாக சின்ன பிள்ளைகள். அப்போ அவள் என்ன சொன்ன வேண்டால், இப்போ மழையால் தோட்டத்தில் ஒன்றும் உதவி செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் இப்போ பிள்ளைகளை பார்க்க சைல்ட் கேரிங்குக்கு நீங்கள் உதவி செய்யலாமண்டு. அப்போ சரி, அந்த கிழமை ஃபுல்லாக சைல்ட் கேரிங் தான். பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாசித்து காட்டுறது, கதைகள் சொல்லுறது, வேறு அதான் நான் இப்போ சொன்னேன்னா நான் காட்டுக்குள்ளே உண்மையாக நடுவில் தான் இருந்தவ. அப்போ சுற்றி வந்து உண்மையாக ஒன்றும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுண்டாலே உண்மையாக தூரத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ அவள் கேட்டேன், நாங்கள் அப்படி பள்ளிக்கூடம் என்ன மாதிரின்ட்டு. அவள் சொன்னவ பிள்ளைகளுக்கு வந்து ஹோம் ஸ்கூலிங், வீட்டில் தான் அவைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கினேன். அப்போ ஒரு புத்தகம் வச்சுருந்தவ, மூத்த பிள்ளைக்கு வந்து ஒரு புத்தகம் மாதிரி, அந்த புத்தகம் ஒரு வருஷத்துக்குள்ளே செய்து முடிக்கிறது, அது கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு மாதிரி. அப்போ அதுவும் எங்கண்ட ஒரு வேலையில் உண்டு, அந்த பிள்ளைகளோட சேர்ந்து படிக்கிறது. உண்மையாக நல்ல ஜாலியாக போச்சுது அந்த கிழமை. வேறு என்னென்னா, அவன் தோட்டத்துக்குள்ளே உண்மையாக எல்லா விதமான சாமான்கள் வளருது. இப்போ அவன் வீட்டில் தேங்காய் தென்னை மரம் இருக்குது, இப்போ இந்த அன்னாசி பழம், அன்னமுன்னா பழம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கரும்பு கூட அங்கே இருக்குது, கருவேப்பிலையும் இருக்குது. உண்மையாக விதமான சாமான் அவன் வீட்டில் வளருது. உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நாள் கரும்பை ஃப்ரெஷ்ஷாக வெட்டி குட்டி குட்டி துண்டாக வெட்டி வாய்க்குள்ளே சப்பி சாப்பிட்டது, அதனால டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாக நல்லா போச்சுது அந்த கிழமை. ஒரு நாள் இருந்து அவாக்கு கதை சொன்னேன் நான், இப்படி தமிழாக்கள் எப்படி ஸ்விஸ் நாட்டுக்கு வந்தவைன்ட்டு. அப்போ அவள் உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கொண்டிருந்தவன். அவள் வந்து அமெரிக்காவில் இருந்து பெலிஸ் நாட்டுக்கு வந்து இப்போ பெலிஸ் நாட்டில் வாழ்ந்து வரீனேன். அப்போ நான் வந்து இப்படி கதை சொன்னேன். நான் இப்படி ஊரில் நடந்த சண்டையால், இலங்கையில் நடந்த சண்டையால் தான் கணக்கு தமிழாக்கள் யூரோப் பக்கம் வந்தவைண்டு. அது மாதிரி தான் இப்போ கணக்கு தமிழ் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் தான் பிறந்து வளர்ந்தவன். அதில் நானும் ஒரு ஆள் ஸ்விஸ் நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் நான். ஆனால் இப்படி கணக்கு தமிழாக்கள் இங்கால வந்ததால் இப்போ உடனே தமிழாக்கள் சேர்ந்து இப்போ தமிழ் கடைகளை கொண்டு வந்தவ. இப்போ இலங்கையில் இருந்து சாமான்களை இம்போர்ட் பண்ணி இங்கால கொண்டு வர முடிஞ்சது. இப்போ அதால் இப்போ நாங்கள் வீட்டில் வந்து தமிழ் சாப்பாடும் சாப்பிட்டு வளர்ந்தோம் நாங்கள். அது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன யோசித்து பார்த்தா ஸ்விஸ் இங்கால இருக்குது, இலங்கை வந்து உண்மையாக வேறொரு இடத்துல தான் இருக்குது. என்றாலும் எங்களால் தமிழ் சாப்பாடு கூட சாப்பிட்டு வளர முடிஞ்சது. அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். வேறு இப்போ அதான் இப்போ தமிழாக்கள் கணக்க வந்ததால் தங்கண்ட பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி தெரியணும், கலாச்சாரம் தெரியணும்னு இப்போ தமிழ் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கினவ. இப்போ அங்கேயும் தான் நான் போய் தமிழ் படித்தேன். நான் எல்லாம் படித்தது தமிழ் ஸ்கூலுக்கு போனதால் தான் அது முடிஞ்சது. ஆனால் அதே நேரம் வீட்டிலையும் தமிழ் தான் கலைச்சது.
அப்போ அவள் உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கொண்டிருந்தவன். அப்போ திடீரென ஒரு கேள்வி கேட்டவன் என்னென்னா, தன்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனவளாம். அங்கே வந்து அவளுக்கு சம்பல் தான் நல்லா பிடிச்சிருந்ததாம். அப்போ கேட்டவ என்னால் சம்பல் செய்ய முடியுமான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு செய்ய தெரியுமெண்டு. எனக்கு வந்து சின்ன வயசில் தொடங்கி சமையலண்டா ஆசை. இப்போ என்ன சமையலண்டாலும் நிறையா ஆர்வம் இருக்குது. அம்மா ஒரு விஷயம் சமைக்கிறத பார்த்து அப்படியே சமைச்சு பார்க்குறதுல எனக்கு உண்மையாக விருப்பம். அதே மாதிரி சம்பளம் ஒரு விஷயம். அம்மா சம்பளம் செய்ய பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன் எப்படி செய்கிறதுண்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து நானும் ஏற்கனவே சம்பளம் செய்து பார்த்துருக்குறேன். அப்படி தான் அப்போ அவள் கேட்டா சம்பளுக்கு என்ன எல்லாம் தேவைண்டு. அப்போ நான் சொன்னேன் இப்படி தேங்காய், வெங்காயம், இஞ்சி, எலும்பிச்சப்பழம், மிளகாய், உப்பு. அவள் என்ன சொன்ன வேண்டாம், தான் காலமெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன், நாங்கள் சேர்ந்து சம்பளம் செய்வோம்ண்டு. அவள் காலம் ஒழும்பினா உண்மையாக எல்லாம் ரெடியாக வச்சுருந்தவ. அவன் வீட்டில் தேங்காய் துருவி கூட இருந்தது. அப்போ சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து தேங்காய் துருவி சம்பலுக்கு அதன் வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு கிரைண்டரில் அரைச்சி சம்பல் செய்தது. அதில் என்ன ஒரு விஷயம் வேண்டாம், அவள் சொன்னது வந்து பிள்ளைகள் இன்னும் உரைப்பு சாப்பிட தொடங்கலை, அதால் மிளகாய் இல்லாமல் செய்வோம்ண்டு. அப்போ அப்படியே செய்தது. இப்போ ஒரு கல்யாண வீடுக்கு போனால் சின்ன பிள்ளைகளுக்கு உரைப்பில்லாத சாப்பாடுன்ட்டு இருக்கிற மாதிரி உரைப்பில்லாத சம்பல் செய்தது. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ சம்பல் செய்து காலமை சாப்பாடை வந்து அந்த சோழன் மாவில் செய்கிற ரொட்டியும் சம்பலும் உண்மையாக நல்லா இருந்தது. பேருந்து மத்தியானத்துக்கு அவள் என்ன சொன்ன வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே மரக்கறிகள் இருக்குது, நேற்றையான் சோறு மிச்சம் இருக்குது, வேறு சோழன்மா ரொட்டியும் இருக்குது, சம்பளம் இப்போ இருக்குது, அந்த மரக்கறியோட வச்சது அதை செய்யுங்கண்டு குசினியில் இருக்கிற எல்லா சாமானும் பாவிக்கலாமண்டு. அப்போ குசினியை பார்த்தா அவன் பலசரக்கு பொருட்களில் பார்த்தால் உண்மையாக அவட்ட சில சாமான்கள் இருந்தது. இப்போ கடுகு இருந்தது, வேறு சிறுஞ்சீரகம் இருந்தது, மிளகு இருந்தது, வேறு இன்னொரு விஷயம் இருந்ததென்றால் காரம் மசாலா தூள் இருந்தது. அது ஏன் இருந்ததென்றால் அவள் சொன்னவ அந்த வாலண்டியராக வந்த ஆக்களில் ஒரு நாள் இந்தியன் ஆளும் ஒரு ஆள் வந்தவ. அப்போ அவள் அதை ஒரு குட்டி பரிசாக கொடுத்துட்டு போயிட்டாண்டு. அப்போ அதெல்லாம் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன் என்ன செய்யலாமண்டா, ஒரு சாம்பார் மாதிரி செய்யலாமண்டு. வேறு என்ன இருந்ததுண்டா, வெண்டிக்காய் இருந்தது. இது வந்து பெலிஸ் நாட்டில் வந்து உண்மையாக வெண்டிக்காய் இருக்குது. மெக்சிகோவில் வெண்டிக்காய் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் பெலிஸ் நாட்டில் கடைகளில் போனால் வெண்டிக்காய் கண்டுபிடிக்கலாம், வேண்டலாம். அப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் மாதிரி வச்சு அதுதான் பிற மத்தியான சாப்பாடு. அந்த நாள் வந்து என்ன நாளுண்டா, கிறிஸ்மஸ் நாள். அப்போ அவளுக்கு ஒரே சந்தோஷம், இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தமிழ் சாப்பாடு சாப்பிட்றோம்ண்டு. அது இப்போ தமிழ் சாப்பாடு மாதிரி வரையிலண்டாலும் எங்கள்கிட்ட கறித்தூள் இல்லை, ஓரளவுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு தமிழ் சாப்பாடுன்ட்டு சொல்லலாம் வந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ அந்த 3-4 நாட்களுக்கு பிறகு வந்து என்னென்னா மழை மெல்லமாக நின்றுட்டது. அப்போ தான் அந்த ஜங்கல், அந்த காடில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வர தொடங்கினது. மிருகங்கள் என்ன, பூச்சிகள் எல்லாம் தான். அப்போ என்ன கண்டுனாங்கண்டா, தேள் என்றால் ஸ்கொர்பியோன் கண்டது. வேறு சிலந்தி, நார்மல் சிலந்தி வந்து ஓகே, ஆனால் இது வந்து அந்த கை அளவு சிலந்தி, அதுவும் அந்த மயிர் இருக்கிற சிலந்தி. பார்க்கவே ஒரு புல்லரிச்சு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு தூரத்தில் இருந்து தானே பார்த்தது, அப்போ அது ஓகே. வேறு என்ன ஒரு விஷயம் என்றால், இப்போ நீங்கள் சிலந்தின்ற கண்ணுக்கு லைட் அடித்தால் அவன் கண் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அவன் இரவு ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளேயே சரியாக டார்க் ஆகிடும். அப்போ அந்த புல்வெளியை வந்து லைட் பிடிச்சி பார்த்தா கணக்க கண்கள் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் உண்மையாக சிலந்தியல். பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு சிலந்தியண்டா பெருசாக பிடிக்காது. ஆனால் இதுதான் நாங்கள் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். வேறு சாமான்கள் சொல்ல வேண்டுமென்றால், இப்போ நான் சொன்னேன் காட்டுன்ற நடுப்பகுதியில் தான் அவை இருக்கினேன். அவை வந்து ஒரு டீசல் மோட்டார் வச்சிருக்கினேன். அதில் இருந்து தான் அவை கரண்ட் தங்களோட வீட்டுக்கு செய்யினேன். வேறு தண்ணி என்னென்றால் குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து மழை தண்ணி. அப்போ நான் அவள் கேட்டேன், நான் இப்படி மழை பெய்யாமல் இருந்தால் என்ன செய்வீங்கன்றா, அப்போ அவள் சொன்னவ பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றில் போய் ஒரு டேங்கை ஃபில் பண்ணி கொண்டு வருவினோம். அதுதான் இப்போ இந்த தண்ணியண்டு. உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குடும்பம். இப்படி ஒரு விஷயத்தை பார்த்து அவையோட சேர்ந்து ஒரு கிழமை சேர்ந்து இருக்கிறது, அவை மாதிரியே வாழுறது, இதெல்லாம் உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதுதான் அந்த ஒரு கிழமை கிறிஸ்மஸ் பயணம் என்று சொல்லலாம். பேருந்து
அந்த ஒரு கிழமைக்கு பிறகு வந்து என்ன செய்ததென்றால் பெலிஸ் நாட்டின் தலைநகரத்துக்கு போனது. பெலிஸ் நாட்டின் தலைநகரம் வந்து பெல்மோப்பான். இது என்ன விஷயம் என்றால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் பிரிட்டிஷ்காரரும் ஸ்பானிஷ்காரரும் ஒரு தீவில் தான் சண்டை பிடிச்சவன். அந்த தீவு தான் முதல் தலைநகரமாக வச்சிருந்தது. ஆனால் ஹரிக்கன் வந்து அதை தாக்கிட்டது. அந்த நான் முதல் சொன்ன 1961ஆம் ஆண்டு ஒரு சூறாவளி வந்து அந்த தலைநகரத்தையும் தாக்கிட்டது. பேந்து அடுத்ததாக வச்ச தலைநகரம் வந்து பெலிஸ் சிட்டி. ஆனால் பெலிஸ் சிட்டியில் அதுவும் கடற்கரை பக்கம் தானே. அப்போ அதையும் நெச்சட்டி நம்ம இங்கே சூறாவளி வந்தாலும் இதையும் தாக்கிட்டோம்ண்டு. அதால் நாட்டுக்குள்ளே இன்னும் ஒரு இடம் பெல்மோப்பான் என்ற இடத்துல தான் அதைத்தான் தலைநகரமாக வச்சிருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அதை தான் தலைநகரம். பெல்மோப்பானில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. உண்மையாக அந்த பஸ் டெர்மினல், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி சந்தை மாதிரி, குட்டி என்ன பெரிய சந்தைன்னு சொல்லலாம், பெரிய யூனிவர்சிட்டி ஒன்றும் இருக்குது. ஆனால் அதை விட பெருசாக உண்மையாக அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்குது, மிருகக்காட்சி சாலை. அந்த மிருகக்காட்சி சாலை வந்து உண்மையாக ஒரு இப்போ நாங்கள் அறிஞ்ச மிருகக்காட்சி சாலையை விட வேறு அது ரிஸ்க் சென்டர்ன்ட்டு சொல்லலாம். இப்போ மிருகங்கள் வந்து காட்டில் வாழ்கிற மிருகங்கள் இப்போ பிள்ளையா ஒரு ஊருக்குள்ளே வந்தால் அதை வாரது ஏதோ அவைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அதை வருவினம். அப்போ அவைகளை பிடிச்சி இந்த மிருகக்காட்சி சாலையில் வைக்கிறது. இந்த மிருகக்காட்சி சாலை வந்து உண்மையாக காடோடு சேர்த்து செய்த மாதிரி. உண்மையாக அந்த மிருகங்கள் வந்து இப்போ குரங்குகள் வேறு சில மிருகங்கள் இப்போ நெச்சா திரும்பியாவே காட்டுக்குள்ளே போகலாம் மற்ற வழியால். ஆனால் இப்போ நகரத்துக்குள்ளே வர முடியாது. அப்படி வச்ச ஒரு மிருகக்காட்சி சாலை தான் இது. அங்கே உண்மையாக வந்து பெலிஸ் நாட்டின் மிருகங்கள் மட்டும்தான் பார்க்குறதுக்கு இருந்தது. அப்போ முதலாவதாக வந்து ஒரு சிலந்தி குரங்கு கணனாங்க. சிலந்தி குரங்கு தான் அதுக்கு பேர், ஸ்பைடர் மங்கி. அதுக்கு வந்து நீட்டு கை கால்களும் நீட்டு வாலும் இருக்குது. அப்போ அவை அந்த மூவ் பண்ணுற போது அவை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு சிலந்தி மாதிரி இருக்குது. அதிலிருந்து தான் அந்த பேர் வந்தது, சிலந்தி குரங்கு. பேருந்து வந்து பெலிஸ் நாட்டின் தேசிய விலங்கு வந்து தாப்பீர். தாப்பீர் வந்து பார்க்குறதுக்கு வந்து உண்மையாக என்னென்று சொல்லுறது, கிட்டத்தட்ட ஒரு பண்டி மாதிரியும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நீர் யானை மாதிரியும் உண்மையாக ஒரு மிக்ஸ், ஒரு வித்தியாசமான மிருகம் ஆனால் ஒரு வடிவான மிருகம். அதுதான் பெலிஸ் நாட்டின் தேசிய விலங்கு. அதுக்கு பிறகு யாகுவார் பார்த்தது. பேருந்து மலசிங்கம் என்றால் பூமா கூட இருந்தது. பேருந்து துக்கான் என்றது சில கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர் அழகு பறவை. அவன் அழகு வந்து உண்மையாக ஒரு நீட்டு மாதிரி. அதுலேயும் உண்மையாக விதமான பறவை, அந்த பேர் அழகு பறவையில் விதமான பறவைகள் இருக்குது. அதில் ஒரு இனம் தான் இங்கே கண்டது. பேருந்து உண்மையாக ஒரு பெரிய ஒரு குருவி மாதிரி. நினைக்கிறேன் அவள் பெருசாக பறக்க மாட்டேனமெண்டு, என் அவ்வளோ பெருசாக அது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மாதிரி பார்க்க. உண்மையாக ஒரு வித்தியாசமான பறவை, அதையும் கண்ட நாங்கள். பேருந்து முதலை, அது தெரியும் தானே, பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஆனால் முதலையும் கண்டது. பேருந்து கரி ஊளை குரங்கு. அவை உண்மையாக ஊளை விடுறதால தான் அவைய ஊளை குரங்கு என்று சொல்லுறது. உண்மையாக அதை கத்தினால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெரிய சிங்கமோ ஏதோ காட்டில் கத்துற மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட். ஆனால் இவை இப்போ கத்தையில். ஆனால் அது உண்மையாக அந்த அவன் நிறம் வந்து உண்மையாக கருப்பு. அதில் தான் அவைக்கு கரி ஊளக்குரங்குன்ற பேர் வந்தது. பேருந்து கழுகுகள் இருந்தது. வேறு இதில் என்ன விஷயம் என்றால், ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு குட்டி பேப்பரில் எழுதியிருந்தது, நான் இப்படி விஷயத்தால் தான் இங்கே வந்து இருக்கிறேன்னுட்டு. இப்போ அந்த கழுகை பார்க்க நான் நினச்சேன், இதால் அந்த கூட்டுக்குள்ளே பறக்க முடியாதேன்னு இப்படி அடைச்சி வச்சிருக்கணுமெண்டு நினச்சேன் நான். ஆனால் பிறகு அந்த பேப்பரில் போட்டிருந்தது, எனக்கு வந்து ஒரு செட்டை வந்து வேலை செய்யாது, அதால் தன்னால் பறக்க முடியாது, அதால் இப்போ இந்த மிருகக்காட்சி சாலையில் வந்து இருக்கிறேன்னுட்டு. அப்போ அதை பார்க்கவே உண்மையாக ஒரு நல்ல விஷயம். இப்போ முதல் உண்மையாக நான் நினச்சேன்னா இந்த கூட்டுக்குள்ளே பறக்க முடியாதுண்டு. ஆனால் அது உண்மையாகவே பறக்க முடியாதுன்றதால தான் அப்படி ஒரு கூட்டுக்குள்ளே இருக்குது. கிண்ணம் பேருந்து அடுத்ததாக இந்த பெல்மோப்பானுக்கு அடுத்ததாக போன இடம் வந்து சன் இக்னாசியோ வந்து ஒரு குட்டி நகரம் என்று சொல்லலாம். கொஞ்சம் கிராமத்தை விட கொஞ்சம் பெருசு, ஆனால் ஒரு நகரத்தை விட கொஞ்சம் சின்னன். ஏன்னா இங்கே வந்து இது வந்து உண்மையாக டூரிஸ்டான இடம். கன பேர் இங்கே வந்து போகிறவன். வேறு இங்கே நின்ற ஹாஸ்டலில் வந்து சில்வெஸ்டர் டெக்கரேஷன் எல்லாம் நல்லா போட்டு வச்சது. ஏனென்றால் 31 டிசம்பர் வந்துட்டது.
அப்போ உண்மையாக அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக டெக்கரேஷன் கணக்க ட்ராவல் பண்ணுற ஆக்களை சந்தித்தேன் நாங்கள். உண்மையாக நல்லா போச்சது அந்த நாள். பேருந்து 1ஆம் தேதி 12 மணி ஆன பிறகு வெளியால் ஒரே வெடி நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. கேனா பேருந்து இங்கே கூடுதலாக இங்கேருந்து சில சாமான்கள் ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம். அப்போ இங்கேருந்து போன ஒரு இடம் வந்து சுனாதுனிச் பிரமிட். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா இந்த மாய இனம் வந்து பெலிஸ் நாட்டிலே பரவி இருந்தது, இப்போவும் பரவி இருக்குது. அப்போ அவை வந்து ஒரு பிரமிட் செய்தது. அந்த பிரமிட்டுக்கு பேர் சுனாதுனிச். அப்போ அந்த பிரமிட்டை போய் பார்த்தது. அது வந்து உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து ஹாஸ்டல்லேருந்து பஸ் பிடிச்சு அங்கே போய் பேருந்து அங்கே வந்து ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றில் வந்து ஒரு போட் மாதிரி வச்சிருக்கேன். இங்கால பக்கம் இருந்து அங்கால பக்கம் போகிறதுக்கு பேருந்து அங்கே இருந்து மேலே நடந்து தான் அந்த பிரமிட்டுக்கு போனது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரமிட் தான் பெலிஸ் நாட்டில் உள்ள உயரமான கட்டிடத்தில் அந்த பிரமிட் தான் முதலிடத்தில் நிற்குது. அப்போ அந்த பிரமிட்டில் வந்து ஒரு விஷயம் செய்யலாம். என்ன என்றால் அந்த பிரமிடில் நீங்கள் மேலே நடந்து போய் பார்க்கலாம். இப்போ அந்த மெக்சிகோவில் பார்த்த சிச்சன் இட்சான்ற இடம் வந்து மேலே போக முடியாது. ஆனால் இப்போ இந்த பெலிஸில் உள்ள பிரமிடில் வந்து நீங்கள் படி ஏறி மேலே போய் பார்க்கலாம். அது உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த படி வந்து உண்மையாக நல்ல ஒரு ஏத்தத்தில் தான் அதை கட்டி வச்சுருந்தவை. அப்போ அந்த முந்தியெல்லாம் அதை அப்படி கட்டின அந்த விஷயங்களை யோசித்து பார்க்க உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் கிட்டத்தட்ட கை கால் எல்லாம் பாவிச்சு தான் மேலே ஏற வேணும் என்று அவ்வளோ ஏற்றத்தில் இருந்தது. இப்போ இந்த அங்கே மேலே போய் நின்றால் உண்மையாக நல்ல வடிவாக இருந்தது. அதுவும் அந்த காட்டு ஃபுல்லாக சுற்றி காடு தான். இப்போ இந்த அங்கால பார்த்தால் அங்கால அடுத்த நாடு குவாத்தமாலா, இங்கால பெலிஸ், அங்கால குவாத்தமாலா. இந்த சன் இக்னாசியோ என்ற இடம் வேறு இந்த சுனாதுனிச் பிரமிட் கட்டின இடம் வந்து உண்மையாக குவாத்தமாலான்ற எல்லைக்கு கிட்டத்தான். அப்போ அது உண்மையாக வடிவாக இருந்தது. வேறு அந்த பிரமித்தின்ற குட்டி குட்டி அறைகள் மாதிரி எல்லாம் செய்திருந்தது. அதுகளையும் போய் பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில இடங்களில் வந்து வவ்வால் நின்றது மேலே, அதையும் பார்க்க உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது குட்டி குட்டி வவ்வால் தான், நல்ல வேலை பெருசில்லை. கேனா இதுதான் பெலிஸ் நாட்டுன்ற பயணம். பெலிஸ் நாடில் வந்து அதான் இப்போ தொடக்கத்தில் மெக்சிகோலேருந்து இந்த பஸ்ஸில் தான் பெலிஸ் நாட்டுக்கு போனது. இப்போ இந்த பெலிஸ் நாட்டுக்குள்ளேயும் அந்த பஸ்ஸில் தான் பயணங்கள் போனது. இந்த பஸ்ஸை சிக்கன் பஸ் என்று சொல்லுறது. இந்த பேர் ஏன் வந்ததென்றால் சிக்கன் பஸ் என்றால் இது வந்து முந்தி அமெரிக்காவில் இருந்த ஸ்கூல் பஸ். இதுதான் பேருந்து கீழே அனுப்பினது, சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவுக்கு அனுப்பினது. அப்போ இது வந்து இது இந்த ஆரம்ப காலத்தில் வந்து இதுக்குள்ளே கோழிகளை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனது. அந்த இதில் இருந்து தான் அது சிக்கன் பஸ் என்று சொல்லுறது. அதுதான் இந்த ஃபேர் சிக்கன் பஸ் வந்தது. வேறு என்னென்றால் நீங்கள் ஸ்விஸ் பாஸ்போர்ட் வச்சுருந்தால் 30 நாளைக்கு உங்களுக்கு விசா கிடைக்கும் பெலிஸ் நாட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு. வேறு வந்து நீங்கள் பெலிஸ் நாட்டை விட்டு வெளியேறும் போது வந்து நீங்கள் வந்து $15 கட்ட வேணும் வெளியேற காசு. அதே மாதிரி மெக்சிகோக்கும் சொல்ல மறந்துட்டேன். மெக்சிகோ வந்து நீங்கள் விமானத்தில் நீங்கள் விட்டு போனால் ஒன்றுமில்லை, அந்த காசுக்குள்ளே அந்த டிக்கெட்டுக்குள்ளே அது இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி பஸ்ஸில் மெக்சிகோ நாட்டை விட்டு வரதுன்னா நீங்கள் $40 கட்டித்தான் வெளியேறணும். இது மெக்சிகோவுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இதுதான் பெலிஸ் நாட்டுன்ற பயணங்கள். இனி பெலிஸ் நாட்டுன்ற சாப்பாடு விஷயங்களை பார்க்க போனால் காலமை சாப்பாடு வந்து கூடுதலாக ஃப்ரைட் சக் என்று சாப்பிட்றது. ஃப்ரைட் சக் என்றால் உண்மையாக பார்க்க போனால் பூரி. ஆனால் பூரியை என்னென்னா முக்கோண துண்டில் வெட்டி அதை பொரித்து தருவீங்க. அதோடு சேர்த்து பேருந்து முட்டை அல்லாட்டு அந்த பீன்ஸ், சிவப்பு பீன்ஸை ஒரு சோஸ் மாதிரி செய்து அதோட கிடைக்கும். அல்லாட்டு இன்னும் ஒரு வித்தியாசமாக சாப்பிடலாம். ஸ்டஃப்ட் ஃப்ரைட் சக்குண்டா ஃப்ரைட் சக்கை அதை பொரித்து பேருந்து அதுக்குள்ளே அந்த போனனும் பீன்ஸும் முட்டையும் போட்டு அதை மூடி தருவீங்க. பேருந்து ஒரு சாப்பாடு புரித்தோன்றது உண்மையாக மெக்சிகோவில் பார்த்தால் ஒரு இடமும் இல்லை. சில வேளை நார்த் பக்கம் போனால் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் போன இடத்துல புரித்தோன்ற சாப்பாடு ஒரே ஒரு இடத்துல, அதுவும் டூரிஸ்டான இடத்துல தான் பார்த்தது. ஆனால் இங்கே பெலிஸ் நாட்டில் வந்து புரித்தோன்றது காலமை சாப்பாடுக்கு சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. உண்மையாக ரொட்டி, வெள்ளமா ரொட்டி. இப்போ சோளன்மா இல்லை, மெக்சிகோவில் எல்லாம் சோளன்மா. ஆனால் இங்கால வந்து வெள்ளமா ரொட்டிக்குள்ளே முட்டை இல்லாட்டு மரக்கறி இல்லாட்டு அந்த சிவப்பு போனன் போட்டு சுற்றி அதை சாப்பிட்றது. அதுவும் ஒரு காலமாக சாப்பாடு. பேருந்து
இப்போ மதிய உணவு என்னென்னா கூடுதலாக சோறும் ஸ்டியூட் சிக்கன் உண்டு. இது வந்து கிட்டத்தட்ட பெலிஸ் நாட்டின் தேசிய உணவு என்று சொல்லலாம். இது வந்து உண்மையாக சோறும் அந்த சிக்கன் வந்து ஒரு சோஸுக்குள்ளே போட்டு அதை அவிய வச்சு அந்த சோஸோட தான் நான் தருவினேன். அது வந்து என்னென்றால் அந்த சோஸ் என்னென்று சொல்லலாம் என்றால் உண்மையாக அதுக்குள்ளே கணக்க பலசரக்கு பொருட்கள் போட்டு கிட்டத்தட்ட எங்கெண்ட நாங்கள் செய்கிற ரசம் மாதிரி இருக்கும். உண்மையாக அந்த கோழி கறி செய்தும் ரசம் செய்தும் சாப்பிடக்கு ஒரு வார ருசி மாதிரி தான் அந்த சோஸ் இருக்கும். இப்போ ஆக உரைப்பண்டு இல்லை, ஆனால் உண்மையாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் அந்த சாப்பாடு. அதோடு சேர்த்து அதை கூடுதலாக பாஸ்தா சலாட்டுன்னு தருவினேன். உண்மையாக நூடுல்ஸில் செய்த ஒரு சலாட், அல்லாட்டு பச்சை சலாட், அல்லாட்டு இப்போ அந்த சிவப்பு போனனா அவிச்சு அதோடு சேர்ந்து வர சோஸும் தருவினேன். அதுதான் மத்தியான சாப்பாடு இல்லாட்டி இரவு சாப்பாடு. ஓகேண்ணா, வேறு அந்த சோறு என்னென்று அவிக்கிறது என்றால் அதுவும் ஒரு வித்தியாசமானது. என்னென்றால் தேங்காய் பாலுக்குள்ளே தான் அந்த சோறை போட்டு அவிப்பினோம். அப்போ அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட், உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ இப்படி இந்த சாப்பாடு விஷயங்களில் பார்க்கும்போது உண்மையாக அறியலாம் பெலிஸ் நாட்டில் உண்மையாக அந்த கலாச்சார ஒரு மிக்ஸாக இருக்கணுமெண்டு. இப்போ இந்த ஃப்ரைட் சாக் வந்து கிட்டத்தட்ட பூரி மாதிரி, இப்போ அந்த ஸ்டியூட் சிக்கன் வந்து அதுக்குள்ளே போடுற அந்த பலசரக்கு பொருட்கள் எல்லாம் அந்த ஒரு இந்தியன் ஒரு ஆஃப்ரிக்கன் அந்த வாசங்கள் எல்லாம் ஒரு கலந்து வர மாதிரி உண்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. வேறு வந்து அந்த நான் முதலே சொல்லியிருந்தேன்னா சைனீஸ் ஆட்கள் வந்து கடைகள் போட்டு வச்சுருந்தவ. அந்த கடைக்குள்ளே போனால் என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்டா ரொட்டி, உண்மையாக ரொட்டி வெள்ளை மாவில் செய்த ரொட்டிகளை பேக் பண்ணி விற்கிறவ. அப்போ அங்கே இன்னும் ஒரு விஷயம் கண்டது என்னென்றால் லங்கன் சோய் அண்டு உண்மையாக அந்த இலங்கையிலிருந்து வர அந்த சோயா பேக்கெட் அதுக்குள்ளேயே அந்த ஒரு ஃப்ளேவர் போட்டு வரும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக. அப்போ ஒரு நாள் என்ன செய்ததுண்டா அந்த ரொட்டியை வேண்டி அந்த லங்கன் சோயம் வேண்டி ஒரு சோயா கறி வச்சு ரொட்டியோட சாப்பிட்டது உண்மையாக நல்லா இருந்தது. எங்கண்ட கறித்தூள் மாதிரி வரையில் இருந்தாலும் நல்லா இருந்தது. வேறு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பெலிஸ் நாட்டில் வெண்டிக்காய் இருக்குது. இப்போ உண்மையாக வெண்டிக்காயை வச்சு பார்க்கும்போதே அதிலிருந்தும் தெரியுது. நான் நினைக்கிறேன் உண்மையாக இந்தியாவில் இருந்து தான் இந்த வெண்டிக்காய் ஏதோ மாதிரி பெலிஸ் நாட்டை வந்து அடைஞ்சதுண்டு. அப்போது ஒருக்கா வெண்டிக்காயை வேண்டியும் வெண்டிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்ந்து ஒரு கறி மாதிரி வச்சு சாப்பிட்றது. வேறு ஒருக்கா வந்து ஒரு சாம்பார் மாதிரி செய்து ஒரு குலசாதம் மாதிரி போட்டு சாப்பிட்டது. உண்மையாக அப்படி போகிற பயணங்களில் வந்து இப்போ நெடுகம் வெளியால் சாப்பிடாமல் நாங்களாகவும் சாமான்கள் வேண்டி சமைச்சு சாப்பிடக்கே உண்மையாக நல்லா இருக்கும். வேறு கொஞ்சம் காசையும் எப்படி சேவ் பண்ணலாம், இப்படி நெடுகம் வெளியால் போய் சாப்பிடாமல் நீங்களே சமைச்சு சாப்பிட்டால். இப்போ என்னென்னு சொல்கிறது, நீங்கள் வெளியால் போய் சாப்பிட்டால் வந்து உங்களுக்கு வர அளவு தான் எடுக்கலாம், ஆனால் நீங்களாக சமைச்சு சாப்பிடும்போது நிறைய சமைக்கலாம் குறைஞ்ச காசுக்கு. ஓகேண்ணா, உண்மையாக பெலிஸ் நாடு வந்து உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாடு. வடிவான கடற்கரைகள், அதே நேரம் அதன் வடிவான பவளப்பாறைகள், வேறு கடல் உயிரினங்களை கணக்க பார்க்கலாம், கணக்க மீன்கள், விதவிதமான மீன்கள், ஆமைகள் எல்லாம் பார்க்கலாம். வேறு அதான் இப்போ ஜங்கல் லைஃப், இப்போ இப்படி வேர்ல்ட் பேக்கர்ஸ் செய்தால் அதன் மூலம் ஜங்கல் லைஃபையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு வரலாம். வேறு அதான் உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாடு. வேறு அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்றால் பெலிஸ் நாட்டில் இங்கிலீஷ் தான் கலைப்பினேன். அப்போ இங்கிலீஷில் கலைக்கிறது ஈஸியாக இருக்கும், ஸ்பானிஷ் வராதுண்டால். ஓகேண்ணா, இதுதான் பெலிஸை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த நாட்டில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.